இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த பெயிண்டிங்கை பாருங்கள், இதுவும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த பெயிண்டிங்ஸுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி ஒரு பெண்ணை பற்றினது, அதுவும் ஒரு வயசான ஒரு பெண்ணை பற்றின ஒரு ஸ்டோரி. அவங்களோட பேர் கிராண்ட்மா மோசஸ். என்னது கிராண்ட்மா மோசஸ் அப்படின்னா? ஆமாம், மோசஸ் பாட்டி. அவங்கள பற்றின ஒரு கதை தான் இது. நம்ம மோசஸ் பாட்டி ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை, நான் வந்து ஒரு பெயிண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு கனவை அவங்களுடைய மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த கனவையெல்லாம் அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு பெயிண்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை, நான் நிறைய பெயிண்டிங் வந்து வரையணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து வேலைக்காகாது, உருப்படியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சொல்லு, உன்னால் பெயிண்டரெல்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊர் வழக்கப்படி அவங்களுக்கு வந்து டீனேஜ்லேயே வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவங்களுக்கு 20 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய 20களில் இன்னும் சில குழந்தைகளும் பிறக்கிறாங்க. மோசஸ் பாட்டிக்கு 40 வயசு ஆகும்போது அவங்க பாட்டி ஆகுறாங்க. அதாவது அவங்களுடைய குழந்தைகளுக்கும் குழந்தைகள் பிறக்குது. இப்போ அவங்களுக்கு 60 வயசு ஆகும்போது அவங்க கொள்ளு பாட்டியும் ஆயிடுறாங்க. நம்ம பாட்டிக்கு 70 வயசு ஆகும்போது அவங்களுடைய ஹஸ்பண்டும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முக்கியமான ஒரு வேலையும் இல்லாமல் போகுது. டைம் போய்கிட்டே இருக்குது. டைம்லாம் வந்து முன்ன மாதிரி கிடையாது. ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறாங்க நம்ம மோசஸ் பாட்டி. அப்போ மனசுக்குள்ளே திரும்பவும் சின்னதாக ஒரு ஆசை துளிர் விடுது. என்ன அப்படின்னா, நம்ம ஏன் ஓவியம் வரையக்கூடாது, நம்ம ஏன் ஒரு பெயிண்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஆசை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பூட்டி புதைச்சி வச்ச ஒரு கனவு அது. இப்போ திரும்பவும் அது ஒரு மரமாக முளைக்க ஆசைப்படுது. சின்னதாக ஒரு துளிர் விடுது. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம். என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கிற முடிவு சரியான முடிவா இல்லையா, நம்ம இதை பண்ணலாமா வேணாமா, அன்னைக்கே நம்ம அப்பா அம்மா சொன்னாங்களே இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒத்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ். கடைசியாக அவங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டாங்க. நம்ம மோசஸ் பாட்டி உடனடியாக அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கடைவீதிக்கு போயிட்டு பெயிண்டிங் வரைகிறதுக்கான பொருட்களை எல்லாம் வந்து கடையில் வாங்குறாங்க. அதோட அந்த கடைக்காரரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. எப்படி பெயிண்டிங் பண்ணணும் அப்படிங்கறதோட பேசிக்ஸை வந்து சொல்லி கொடுக்குறாரு. அந்த கடைக்காரர் கொடுத்த பெயிண்டிங் வரைகிறதுக்கான சாமான்களையும் அவர் கொடுத்த சில ஐடியாஸும் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பயிற்சி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய பயிற்சிகள் வந்து பார்ட் டைமாக தான் இருக்குது. அதாவது சும்மா போர் அடிக்கும் போதோ அல்லது சும்மா ஒரு ஃப்ரீயாக வந்து ஜாலிக்காக இந்த பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் சீரியஸாக பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம மோசஸ் பாட்டிக்கு 78 வயசு இருக்கும்போது அவங்களுடைய முதல் பெயிண்டிங்கை வரைஞ்சி முடிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம மோசஸ் பாட்டி ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெயிண்டராக உருமாறி இருந்தாங்க. அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் வந்து வெளிவர ஆரம்பிக்கும் போது எல்லாராலும் வந்து ரொம்ப பாராட்டப்படுது, ஃபேமஸும் ஆகுறாங்க. இவங்களுக்கு 101 வயசு இருக்கும்போது, ஆக்சுவலி அவங்க இறந்த வயசும் அதுதான், 101 வயசு இருக்கும்போது நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில கேலரிஸ்ல இவங்களுடைய ஆர்ட்டையும் வந்து வைக்கிறாங்க. இவங்களுடைய கடந்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பெயிண்டிங் மூலமா சம்பாதிச்ச பணம் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபாய் இருக்கும். யாரு உன்னால பெயிண்டர் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மோசஸ் பாட்டி. உன்னால சக்சஸ்ஃபுல் பெயிண்டராக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் வந்து அவங்கள பார்த்து சிரிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மோசஸ் பாட்டி. இவங்க அவங்களுடைய கனவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய குடும்பத்திலேயே யாருமே சம்பாதிக்க முடியாத, சம்பாதிச்சிராத ஒரு பணத்தை சம்பாதிச்சாங்க. அதோடு சேர்த்து பேரையும் புகழையும் சம்பாதிச்சாங்க. எப்படியோ அவங்க வயசானதுக்கு அப்புறமாவது நம்மளுடைய மனசு சொல்கிறத வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு முடிவு எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த மோசஸ் பாட்டியை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. நம்ம மோசஸ் பாட்டிக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் அவங்க முடிவெடுக்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எக்கச்சக்கமான பேர்களுக்கு வயசு இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டைம் இருக்குது, நிறைய சோர்சஸ் இருக்குது, ரீசோர்சஸ் இருக்குது, ஆனால் முடிவெடுக்கிறதுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. உங்களில் நிறைய பேர் நானும் ஒரு கிரியேட்டர் ஆகணும், நான் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் நிறையா எண்ணங்களை நீங்கள் பூட்டி வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் திறக்கிறதுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறீங்க. சரி, அந்த கான்ஃபிடென்ட்டை நான் எப்படி கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 4 முக்கியமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான கான்ஃபிடென்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் கிடையாது. ஓகே, நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க கான்ஃபிடென்ட் வரும், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுங்க கான்ஃபிடென்ட் வரும், அப்படி கிடையாது. இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், உங்களுடைய மனநிலையில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான கான்ஃபிடென்ட்டை நீங்கள் உருவாக்க முடியும்.
சரி, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான 4 விஷயங்கள் என்ன பார்க்கலாங்களா? முதலாவது, லீவ் யுவர் லைஃப் கான்சியஸ்லி. நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் ஏன் நமக்கு தன்னம்பிக்கை பெரிய அளவில் வரதில்லை அப்படின்னு தெரியுமா? அதுக்கான முக்கியமான காரணம், நம்ம ஒரு கான்சியஸ் லைஃபை வாழ்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நாம் ஒரு அன்கான்ஷியஸ் லைஃபை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னது கான்ஷியஸ் லைஃப், என்ன அன்கான்ஷியஸ் லைஃப் அப்படின்னு கேட்குறீங்களா? கான்ஷியஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. அதாவது நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு பேர் தான் கான்ஷியஸ். நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அன்கான்ஷியஸ். நம்ம கான்ஷியஸாக வாழ்கிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உருப்படியான ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவோம். உருப்படியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படின்னாவே, அதை பார்க்குறோம் அப்படின்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்துடும். நமக்கு வேறு யாரும் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும், உன்னால் முடியும்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சரி, என்ன அன்கான்ஷியஸ் லைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற லைஃப் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மெதப்பில் நம்ம மிதக்கிற மாதிரி, நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறோம், டைம் ஆகுது, போர் அடிக்குது. ஸோ அந்த போர் அடிக்கிற அந்த டைமை வந்து கொஞ்சம் டைம் கில்லிங்காக ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவிலையோ அல்லது நமக்கு தேவையில்லாத நம்மளை வந்து போதை தரக்கூடிய நிறைய விஷயங்களை நாம் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம். உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து யூடியூப்பை எடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அன்கான்ஷியஸாக. நம்ம எதை நோக்கி போகிறோம், எந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் தெரியாது. ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும், ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் எது அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அடுத்த வீடியோன்னு தள்ளிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 100 வீடியோவை தள்ளினதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ கிடைக்குது, கொஞ்சம் திருப்தி அடைகிறோம், அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து தள்ள ஆரம்பிக்கிறோம். இப்படியே நம்முடைய வாழ்க்கையும் சேர்த்து தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து இந்த யூடியூப் பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ அது தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா. இதனுடைய நோக்கம் என்ன, எதை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அன்கான்ஷியஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது சோஷியல் மீடியாவுக்கு மட்டும் கிடையாது, சோஷியல் லைஃபுக்கும் இது பொருந்தும். நம்ம 4 பேரோட சேர்ந்து சுற்றுறோம், ஜாலியாக ஏதோ ஒரு படத்துக்கு போகிறோம், வர்ற படத்தையெல்லாம் நம்ம போய் பார்க்குறோம், எதுக்கு தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம லைஃப்பை நாம் லைவ்லியாக வாழ்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் அன்கான்ஷியஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் லைஃப்பை அன்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஒரு 4 முக்கியமான கேள்விகளை நீங்கள் கேட்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்களுக்கு இந்த 4 கேள்விகளை கேளுங்க. முதலாவது, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ரெண்டாவது, இதை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? மூணாவது, நீங்கள் இப்போ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இதனால் என்ன நடக்கும் அல்லது என்ன கிடைக்கும்? 4வது கேள்வி, நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ அந்த என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி கேளுங்க. இந்த கோல் அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. எனக்கு இது வந்து ஒரு ஆசை, நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. ஸோ அந்த 4 கேள்விகளை உங்களுக்கு நீங்களே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய டைம் அதிகமாக நான் இதில் வேஸ்ட் பண்ணுறேன், என்னுடைய டைம் நான் இதில் வந்து அதிகமாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த 4 கேள்விகளை கேட்டுக்கோங்க. இரண்டாவது, அக்செப்ட் யோர் செல்ஃப். உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன இல்லை, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியாது, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் தான் செய்கிறீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன குறைகள் இருக்கோ, நமக்கு என்ன தெரியாதோ, நமக்கு என்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் நாம் ஏற்றுக்கணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு மட்டும் இப்படி இருந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற தேவையில்லாத கற்பனைக்குள்ளே மூழ்காதீங்க. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு என்ன தெரியாது, அதை கற்றுக்கணுமா, உங்களுக்கு என்ன தெரியாதோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி என்ன, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக உங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஷிஃப்ட் ஆக முடியும். அடுத்ததாக இன்னும் 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய பிஸியான நேரத்திலும் கூட உங்களுடைய உடம்பினுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள ஹவு டு ஸ்டே ஃபிட் இன் யுவர் பிஸி லைஃப் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஆப், 10,000 hours ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. மோட்டிவேஷன், பயோகிராஃபிஸ், செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ், ஸ்டோரிஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு பிரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் சேனல் லிங்க்
லிங்க் மூலமாக போகிற பார்வையாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு $199 இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பெற முடியும். அதற்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். மூன்றாவது, பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். நம்ம பெரும்பாலான நேரங்களில் நம்ம பண்ணுற நிறைய செயல்பாடுகள் எதற்கு இருக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, இவங்க நம்மளை பார்த்து நல்லவங்க, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவோ, அல்லது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்றவங்களுக்காக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பட் கடைசியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாகவே இது எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ணுறேன்னா, உண்மையாகவே என்னுடைய கொள்கைக்கு இது செட் ஆகுதா, இது என்னுடைய மனசு இதை ஏற்றுக்குச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இல்லை அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் வளருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். பாசிட்டிவான கிரிட்டிசிசம் வருதா, அதை எடுத்துக்கோங்க. உங்களை பற்றி யாராவது உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறாங்களா, அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நம்மளுடைய மற்றவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாவே நாம் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாம் அதிகப்படுத்திக்குவோம். அடுத்தது, நான்காவது, ப்ராக்டிஸ் டெசிஷன்ஸ். ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? முடிவெடுக்கணும். முடிவெடுத்து பழகினா முடிவெடுக்க முடியும். சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த டெசிஷன் மேக்கிங்கை பற்றி 2 முக்கியமான ஐடியாஸ் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அந்த முடிவு ஒரு தவறான ஒரு முடிவாக போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ நான் தவறான ஒரு முடிவு எடுத்துட்டேனே, நான் சரியாக எடுத்துருந்தேன், என் லைஃப் மாறி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். பட் அதை விட்டுருங்க, அதை உங்களால் மாற்ற முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா திரும்ப நிறையா சிச்சுவேஷன்ஸில் பின்வாங்க முடியாது. அப்படி பின்வாங்கினா கூட அது பழைய மாதிரி இருக்காது. சரி, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு டெசிஷனை எடுக்கணும். அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு செயல் செய்ய போகிறேன், அது எதுவாக ஆனாலும் இருக்கலாம், அது ஏதாவது ஒரு விதத்தில் என்ன பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணணும், பாசிட்டிவாக என்னை அப்லிஃப்ட் பண்ணணும், என்னை முன்னேற்றணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவெடுங்க. காலப்போக்கில் ஒரு கட்டத்தில் உங்களை அதுவே வேற ஒரு திசையில் கொண்டுட்டு போய்விடும். அடுத்தது, நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான சரியான ஒரு டெசிஷனை எடுத்துட்டோம். இதை எப்படி நாம் சரியாக ஃபாலோ பண்ணுறது, சரியாக ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, 4C கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. முதலாவது C என்ன அப்படின்னா, கிளாரிட்டி. இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், நான் அதுக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா நான் என்னவா மாற போகிறேன் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்கா? ரெண்டாவது, கன்விக்ஷன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னால் அதை அடைய முடியும், அதை அடையிறதுக்கு தேவையான விஷயங்களை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்களுடைய முடிவின் மேலே வைக்கணும். மூணாவது C, கமிட்மெண்ட். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க பார்த்தீங்களா, அந்த முடிவை எடுத்தால் மட்டும் பத்தாது. அந்த முடிவுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அத்தனை விஷயத்துக்குள்ளேயும் நீங்கள் போகிறதுக்கு, பயணிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். ஸோ அதை உங்களோட அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் கொண்டு போய் விடலாம். வாட்டெவர் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் அதுக்குள்ளே போகணுங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான்காவது, கன்சிஸ்டன்சி. நாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம், அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நம்முடைய கமிட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன விஷயங்களை பண்ணணுமோ அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் திரும்ப திரும்ப கன்சிஸ்டன்சியோடு, நீங்கள் விடாமுயற்சியோடு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷனை நீங்கள் உண்மையாகவே நிஜமாக்க முடியும். நண்பர்களே, இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்களில் உங்களை மிகவும் டச் பண்ண, உங்களுக்கு தேவை அப்படின்னு தோன்ற அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுடைய லைஃப்பில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.